Right. So again, good evening எல்லாருக்குமே. கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். தெர்மல் பிசிக்ஸ்ல டோட்டலா 3 லெசன் படிக்க போறோம். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேத்து ரிவிஷன் நான் உங்களுக்கு லாஸ்டா கொடுக்குறேன். இன்னில இருந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே கத்துக்கோ. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ், இந்த டாபிக் நான் முடிச்சேன் நேத்து. ப்ரெஷர் எக்ஸர்டட் by the gas, pressure exerted by the gas அப்படின்னா என்னங்க சார்? ஒன்றும் இல்லை பா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஒரு பலூன் ஃபுல்லா 1 mole கேஸ் எடுத்துக்கிட்டீங்க. 1 mole கேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே ரேண்டம் மோஷன்ல இருக்கும், ஒன்னோட ஒன்று மோதிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர், அந்த பலூனோட வால் அதுலயும் போயிட்டு மோதும். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, pressure exerted by the gas, இங்க இருக்கக்கூடிய கேஸால இந்த வால், இந்த பலூனோட வால் இருக்குல்ல, வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர், அதுல எவ்வளோ pressure exert ஆகுன்றது தான் என்னோட கேள்வி. ரைட்டா? டெரிவேஷன் பார்க்க வேண்டாம், டைரக்டா ஈக்குவேஷன்ஸ்குள்ளார போயிடலாம். போகும்பொழுது மொமெண்டம் p1, போய் மோதி திரும்பி வரும்பொழுது மொமெண்டம் p2. அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் p2 மைனஸ் p1. சார் நீங்க ப்ரெஷரை தேடி போயிட்டு இருக்கீங்க, ஆனா சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. எப்படி ப்ரெஷர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்றது? ஒன்றும் இல்லை பா, ப்ரெஷரை டைமால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஃபோர்ஸ் கிடைச்சிரும். P2 மைனஸ் P1 பை டைம் போட்டிங்கன்னா அக்கார்டிங் டு நியூட்டனோட செகண்ட் லா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த ஃபோர்ஸை ஏரியாவால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் கிடைச்சிரும். ஆக்சுவலாக புக் டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் தான் போட்டிருப்பாங்க. P1 கண்டுபிடிச்சிருப்பாங்க, P2 கண்டுபிடிச்சிருப்பாங்க, ΔP கண்டுபிடிப்பாங்க, ΔTயால் டிவைட் பண்ணுவாங்க, அதை ஏவால் டிவைட் பண்ணி கடைசியாக ப்ரெஷருக்கு ட்ராவல் ஆவாங்க. ரைட்டா? ஸோ இது ஈக்குவேஷன் போட்டு டெரிவேஷன் போட்டு கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதான் ஸ்டெப்ஸ், இதான் மெத்தட்ஸ். இங்கேருந்து ஃபைனலாக நமக்கு என்ன சார் வரும்? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் நேத்தே கற்றுக் கொடுத்தேன். 1/3 m/v, m/v, v மீன் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இது v வெலாசிட்டி, இது மீன் ஆவரேஜ், இது ஸ்கொயர் v மீன் ஸ்கொயர். அப்ப பிரஷர் ஈக்குவல் டு 1/3 m/v, v மீன் ஸ்கொயர். ரைட்டா? வேற மாதிரி எப்படி சார் சொல்றது? இந்த v மீன் v1 plus v2 and so on vn by n ன்னு எழுதலாமா? v மீன் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வெலாசிட்டி, இப்ப 100 மாலிகுல் இருக்குன்னா 100 மாலிகுல்ஸோட வெலாசிட்டியையும் ஆட் பண்ணி 100ஆல டிவைட் பண்ணா உனக்கு v மீன் கிடைச்சிரும். இது என்னங்க சார் இது? v மீன் ஸ்கொயர்னா என்ன? இதை ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு வெலாசிட்டியும் ஸ்கொயர் பண்ணி, என்னால டிவைட் பண்ண உனக்கு v மீன் ஸ்கொயர் கிடைச்சிரும். மீன் ஸ்கொயர் ஸ்பீட், இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மீன் ஸ்கொயர் ஸ்பீடு, மீன் ஸ்கொயர் ஸ்பீட். இப்போ இந்த v மீன் ஸ்கொயர் இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு தான் ஆர்எம்எஸ், ரூட் மீன் ஸ்கொயர், ரூட் மீன் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ விஆர்எம்எஸ் ஸ்பீட் வேணும்னா ரூட் ஆஃப் வி மீன் ஸ்கொயர். கரெக்டா? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. விஆர்எம்எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி மீன் ஸ்கொயரா? இந்த ரூட் போயிடுமா? அப்போ வி மீன் ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க விஆர்எம்எஸ் ஸ்கொயர்னு எழுதினாலும் சரிதான். அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் போட்டு காமிச்சேன். அப்ப pressure exerted by the gas P equal to 1/3 m/v, v மீன் ஸ்கொயரா இருக்கலாம், இல்லைன்னா விஆர்எம்எஸ் ஸ்கொயரா இருக்கலாம், ரெண்டுமே ரைட்டு தான். 1/3 m/v, v மீன் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ அடுத்தது இது எப்படிலாம் எழுதலாம்னு பார்க்கலாமா? ஒருவேளை இந்த v இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா PV equal to 1/3, mன்றது மாஸ் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன், மோலார் மாஸ். n into small m நேத்தே சொல்லி கொடுத்தேன், கேபிட்டல் M equal to n into small m எழுதலாம்ல? VRMS ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ PV equal to 1/3 nm VRMS ஸ்கொயர் இப்படியும் எழுதலாம். PVக்கு பதிலாக உங்க எல்லாருக்கும் தெரியும் RT, ஏன்னா PV equal to mu RTன்னு படிச்சீங்க.
1 மோல் கேஸ் அப்படின்னா மியூக்கு பதிலா 1. PV ஈக்குவல் டு RTன்னு கூட உங்களால எழுத முடியும். NM VMRS ஸ்கொயர். ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோ. ரைட்டா? அதனால தான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதி காமிக்கிறேன். திரும்ப இங்க வாங்க. பிரஷர் ஈக்குவல் டு 1/3. இந்த மாஸ் பை வால்யூம் ரோ தானே சார். ரோ V மீன் ஸ்கொயருக்கு பதிலா VRMS ஸ்கொயர்னு கூட எழுதலாம். ரைட்டா? என்னோட அடுத்த ஸ்டெப்பு பிரஷர் ஈக்குவல் டு என்ன பண்றேன்னு பாருங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்றேன். ரோ VRMS ஸ்கொயர். half MV ஸ்கொயர். ரோன்றது மாஸ் பெர் வால்யூம், பெர் யூனிட் வால்யூம், பெர் யூனிட் வால்யூம். அதாவது இது என்னன்னா எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம்னு அர்த்தம். ஏய் கவனமா கவனி, இந்த இடத்த குழப்பிக்காத. half MV ஸ்கொயர்னா கைனடிக் எனர்ஜி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க M by V ன்னு என்ன அர்த்தம்? டோட்டல் வால்யூம்க்கு கிடையாது, பெர் யூனிட் வால்யூம்க்கு. மொத்தமா உங்க ரூம் ஃபுல்லா 10 யூனிட் வால்யூம்னா ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு பிரஷர்னு கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு எனர்ஜின்னு கண்டுபிடிக்கிறது. half ரோ VRMS ஸ்கொயர்னா எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். இதே half MV ஸ்கொயர்னா வெறும் எனர்ஜி மட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து 100 ரூபாய்க்கு சேர்த்து half MV ஸ்கொயர். வெறும் 1 ரூபாய்க்கு மட்டும் half ரோ VRMS ஸ்கொயர், எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். ரைட்டா? ஸோ பிரஷர் ஈக்குவல் டு 2/3. இந்த half MV ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு பதிலா எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம்ன்றதுனால இந்த விக்கு பதிலா நீங்க 1ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ பிரஷர் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ பிரஷருக்கும் எனர்ஜிக்கும் ரிலேஷனு பை இதுல நிறைய சம் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட கேட்பேன், டே பிரஷர் எக்ஸர்டட் பை த கேஸ்ல பிரஷருக்கும் எனர்ஜிக்கும் என்னடா ரிலேஷனு? சார் P ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி சார். அப்ப E வேணும்னா 3/2 டைம்ஸ் ஆஃப் பிரஷர். ரைட்டா? கொஞ்சம் மாத்தி யோசிங்க. பிரஷர் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் இந்த எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். வால்யூம் நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த V இந்த பக்கம் எடுத்துருவாங்க. அப்போ PV ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க PVக்கு பதிலா RTன்னு எழுதலாம், மியூக்கு 1ன்னு கொடுக்க சொன்னீங்க. அதனால PV ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் E நாங்க ஆல்ரெடி இருக்கு, நான் மறைச்சிட்டேன்றதுனால திருப்பி எழுதுறேன். இங்க பாருங்க, 2/3ன்றது E. தென் PVக்கு பதிலா RTன்னு தெரியும், 2/3 எனர்ஜி. அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் ஆஃப் RT. இது எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேத்து நான் என்ன கத்து கொடுத்தேன்னா, டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு ஆரம்பிச்சேன் ஐடியல் கேஸ்க்கு. நான் இது எப்படி வந்ததுன்னு பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்போ எனர்ஜி டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதுல கண்டிப்பா உனக்காக ப்ராப்ளம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ரிலேஷன் இம்பார்ட்டன்ட். அப்படியே இதுல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்ன்ற மாதிரி கேட்பாங்க. பெருசா சம் இருக்காது. ஸோ ப்ரெஷருக்கும் எனர்ஜிக்குமான ரிலேஷன் ப்ரெஷர் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் என்னது எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். திரும்ப திரும்ப சொல்றேன், எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். வெறும் ஈனா half MV ஸ்கொயர், half ரோ V ஸ்கொயர்னா E by Vன்னு அர்த்தம், எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். ரைட்டா? ஸோ இவ்வளோதான் ப்ரெஷர் சம்பந்தப்பட்டது. நேத்து நான் இவ்வளோ டீட்டெயில்டா கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்துருந்தேன். அதனால தான் இன்னைக்கு திருப்பி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோ. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். ஒரு கண்டெய்னருக்குள்ளார 1 மோல் கேஸை போட்டு அடைச்சிட்டா அங்க என்னெல்லாம் நடக்கும்? கண்டெய்னருக்கு இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட வெலாசிட்டி போயிட்டு கண்டெய்னர்ல மோதும், ஒன்னோட ஒன்று மோதிக்கும். அப்ப எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும். அந்த ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் 1/3 M/V VRMS ஸ்கொயர். அங்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க மாடிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ரைட்டா? ரைட். அடுத்தது ஸ்பீட்ஸ் ஆஃப் கேஸஸ். இன்னும் நல்லா இருக்கும் பாருங்களேன். இனிமேல் கிளாஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா கத்துக்கிட்டே வாங்க. ஸ்பீட்ஸ் ஆஃப் கேஸஸ். எங்கேயாவது புரியலன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி, சார் புரியல திரும்ப கத்துக் கொடுங்க. மொத்தம் 3 ஸ்பீட் படிக்க போறீங்க. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு ஒன்று படிக்க போறீங்க, ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடுன்னு ஒன்று படிக்க போறீங்க, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுன்னு ஒன்று படிக்க போறீங்க. ரைட்டா? நான் முதலா நீங்க கத்துக்க போறது ஆர்எம்எஸ் ஸ்பீடு. ஆர்எம்எஸ் ஸ்பீடு இதுல இருந்துலாம் நிறைய சம் வர போகுது பாய்ங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. பட் நம்ம எழுத போறதுன்னா ஒரு கொஷின் தான். அந்த ஒரு கொஷினுக்காக தான் இந்த 2 மணி நேரம், நேத்து 1 மணி நேரம், இன்னைக்கு 1 மணி நேரம், நாளைக்கு சம்காக. ஆர்எம்எஸ் ஸ்பீடு. ஆர்எம்எஸ் ஸ்பீட்னா என்னங்க சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன், விஆர்எம்எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு
ரூட் ஆஃப் வி மீன் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தேன். வி மீன் ஸ்கொயர். ஆஹா, நான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுதா? இங்க ஸ்கொயர் இல்லைன்னா தான் ரூட்டு. அதே விஆர்எம்எஸ் ஸ்கொயர் வேணும்னா வி மீன் ஸ்கொயர்னு கற்றுக் கொடுத்தேன். ரைட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே பாருங்களேன். எனர்ஜி ஈக்குவல் டு 3/2 RTன்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டாப்ப? இந்த இடத்துல half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2 RTன்னு எழுதலாம். இங்க இருந்து வி ஸ்கொயர், இது நான் விஆர்எம்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2வும் இந்த 2வும் போய் சேர்ந்துருச்சு. புக்கை பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க, டைரக்டா அந்த ஃபார்முலா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எப்படி வந்துன்னு சும்மா 2 ஸ்டெப்ல நீங்க கத்துக்கோங்க. அப்போ இனிமேல் உங்ககிட்ட ஆர்எம்எஸ் ஸ்பீடுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும் ரூட் ஆஃப் 3RT/m. இந்த எம்ன்றது மாலிகுலர் மாஸ், மாலிகுலர் வெயிட். ரூட் ஆஃப் 3RT/m. எல்லாரும் நல்லா படிங்க. ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கு ஈக்குவேஷன் கேட்டா முதல்ல நீங்க இதை தான் சொல்லணும். சார் ரூட் ஆஃப் 3RT/m, ரூட் ஆஃப் 3RT/m, ஆர்எம்எஸ் ஸ்பீடு ரூட் ஆஃப் 3RT/m. ரைட்டா? ஆக்சுவலா இந்த 3 பேர் சொன்னேன் இல்லையா, 3 ஸ்பீடு சொன்னல, அந்த 3 ஸ்பீட்ல இவன் தான் அண்ணன் இருக்கிறதுல, இவன் தான் பெரியவன். இவனுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும். அப்ப ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கு ரூட் ஆஃப் 3RT/m. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுங்களேன். நேத்து ஒரு ஈக்குவேஷன் போட்டோம், ஞாபகம் இருக்காப? P/ρவும் RT/mWவும் KT/m ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம இதை பார்த்தோம். மியூன்னா என்ன, M/mW, N/n0, Kனா என்ன, R/n0. ஞாபகம் இருக்கா? இந்த உடனே நீங்க டெரைவ் பண்ணி பாருங்கன்னு உங்கள்ட்ட சொன்னேன் நான். அப்ப P/ρ இருக்க வேண்டிய இடத்துல RT/m எழுதலாம், KT/m எழுதலாம். நேத்து பார்க்காத பசங்க ஜஸ்ட் இது அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. P/ρ இருக்க வேண்டிய இடத்துல RT/mன்னு எழுதலாம், KT/mன்னு எழுதலாம். இது கேபிட்டல் M, இது ஸ்மால் m. ஸ்மால் m மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல், கேபிட்டல் M மாஸ் ஆஃப் கேஸ். அப்போ இங்க பாருங்களேன், விஆர்எம்எஸ்க்கு 3 ஃபார்முலா எழுத போறோம். ரூட் ஆஃப் 3RT/m. இந்த RT/m இருக்க வேண்டிய இடத்துல நீங்க P/ρன்னு எழுதினாலும் சரிதான். P/ρ இருக்க வேண்டிய இடத்துல KT/m எழுதினாலும் சரிதான். நேத்து நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன ஞாபகம் சொல்லிட்டு போயிருந்தேன். R வர வேண்டிய இடத்துல கேபிட்டல் M வரணும்னு சொல்லியிருந்தேன். K வர வேண்டிய இடத்துல ஸ்மால் m வரணும்னு சொன்னேன். K யாரு? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ உங்க கொஸ்டினை பாக்குறீங்க, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 ஃபார்முலாவில் எதை வச்சு சம் போடணுமோ அதை வச்சு சம் போடுங்க. கேபிட்டல் M கொடுத்தாங்கன்னா 3RT/m, ஸ்மால் m கொடுத்துருந்தாங்கன்னா 3KT/m. டெம்பரேச்சர் எல்லாத்துலயும் கொடுக்க தான் போறாங்க. ப்ரெஷர், டென்சிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ரூட் ஆஃப் 3 போயிடும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஒரு மாடல் சம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நாளைக்கு நீங்க அதை கண்டிப்பா சந்திப்பீங்க. இங்க பாருங்க, இந்த ஃபார்முலால தான் சம் போட போறீங்க. ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன சம்பந்தம் சார்? 23 டிகிரி சென்டிகிரேட். 23 டிகிரி சென்டிகிரேட்ல ஆர்எம்எஸ் ஸ்பீட் வந்து பிஆர்எம்எஸ் 1ன்னு வச்சுக்கலாமா? அப்போ 123 டிகிரி சென்டிகிரேட்ல ஆர்எம்எஸ் ஸ்பீடு என்னவா இருக்குன்னு கேட்கிறேன். நீ டிகிரி சென்டிகிரேட்ல வச்சு சம் போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப 23 + 273. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கம்ஃபர்ட்டுக்காக இது 27ன்னு எடுத்துக்கிறேன், இது 127ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து 300 கெல்வின். இந்த இடம் 127 127 + 273 400 கெல்வின். அப்ப இங்க இருந்து அவங்க விஆர்எம்எஸ் 2க்கும் விஆர்எம்எஸ் 1க்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ரூட் ஆஃப் 2 வந்து 400/300 சால்வ் பண்ணீங்கன்னா √4/3 இல்லைன்னா 2/√3. இந்த மாதிரி மாடல் தான் நாளைக்கு ஃபுல்லா சால்வ் பண்ண போறேன். அப்ப ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்னடா சம்பந்தம்? விஆர்எம்எஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். டிகிரி சென்டிகிரேட்ல வச்சு சம் போடக்கூடாது, கெல்வின்ல மாத்தி தான் சம் போடணும். டிகிரி சென்டிகிரேட கெல்வினா மாத்தணும்னா ஒன்றும் பண்ணாத, 273ஆல ஆட் பண்ணா கிடைச்சிரும். ரைட்டா? ஸோ கவனமா இந்த சம்மை ஹேண்டில் பண்ணணும். இவ்வளவுதான் ஆர்எம்எஸ் ஸ்பீடு. ஆர்எம்எஸ் ஸ்பீடு √3RT/m, √3P/ρ ஆர் √3KT/m. என்ன உங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை சூஸ் பண்ணி சம்ம போடுங்க. சரி, ஆர்எம்எஸ் ஃபுல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னங்க சார்? ஆவரேஜ் ஸ்பீட் ரெண்டாவது ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீட்.
இப்போ நம்ம கிளாஸ்ல 20 பேர் இருக்கோம்னா ஆவரேஜ் மாஸ் என்னப்பா, ஆவரேஜ் வெயிட் என்னப்பான்னு கேட்கணும். ஆவரேஜ் மாஸ் கண்டுபிடிக்க முடியாது, ஆவரேஜ் வெயிட் கண்டுபிடிக்கலாம். சார் ஒருத்தவங்க 50 இருக்கும், ஒருத்தவங்க 60 இருக்கும், 20 பேருக்கும் ஒரு வெயிட் இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்றோம், 20ஆல டிவைட் பண்றோம், ஆவரேஜ். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னா ஃபர்ஸ்ட் மாலிகுலோடது v1, ரெண்டாவது மாலிகுலோடது v2, மூணாவது v3, nthோடது n பை n, இது v மீன், ஆவரேஜ் ஸ்பீட். எல்லா வேல்யூவும் இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கிடைக்க போற v மீன் ரூட் ஆஃப் 8RT பை m தான். இங்க ஒரு பை போட்டுக்கணும். அப்ப ரூட் ஆஃப் 8/π RT by m பை எல்லா ஃபார்முலாவிலையும் இந்த RT by m வரும், KT by m வரும், P by rho வரும். அந்த நம்பர் ஃப்ரண்ட்ல இருக்கிறது தான் முக்கியம். VRMS இருந்தா √3, மீனா இருந்தா ரூட் ஆஃப் 8/π, ரூட் ஆஃப் 8/π. இனிமேல் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, இந்நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. 8/π போட்டுக்கோங்க. RT by mக்கு பதிலா P by rho எழுதினாலும் சரிதான். 8/π எழுதிக்கோங்க. P by rho க்கு பதிலா KT by small m எழுதினாலும் சரிதான். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மீன் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ரூட் ஆஃப் 8/π RT by m, 8/π P by rho ரூட், 8/π KT by m ரூட். ரைட்டா? நல்லா படிங்க இந்த 3 ஈக்குவேஷனையும். ஆவரேஜ் ஸ்பீட் இல்லைன்னா மீன் ஸ்பீட் கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். மூணாவது மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். கொஞ்சம் நல்லா கத்துக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு அப்படின்னா என்னங்க சார்? மோஸ்ட் ப்ராபபிள் மொத்தம் 100 மாலிகுல் இருக்கு. அந்த 100 மாலிகுல்ல 60 மாலிகுல்ஸ்க்கு ஒரே ஸ்பீடா இருக்கும். நான் சொல்ல வரது உனக்கு புரியுதா? ஒரு கிளாஸ் ரூம்ல 100 பேர் இருக்கீங்கன்னா அந்த 100 பேர்ல ஒரு 60 பேருக்கு சேம் மாஸ் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 மாலிகுல் இருக்கு ஒரு கண்டெய்னர்ல 1 மோல் கேஸ்ல. 1 மோல் கேஸ்ல 100 மாலிகுல்ஸ் கண்டெய்ன் ஆயிருக்கு. அதுல 100 பேர்ல மீதி 40 பேர் வேற வேற ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 60 பேர் மட்டும் ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய பேருக்கு ஒரே ஸ்பீடா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுன்னு அர்த்தம். அப்ப மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுக்கு VMPன்னு எழுதணும். ரொம்ப சிம்பிள். ரூட் ஆஃப் 3RT by 2RT by m எழுதுங்க. அப்படி இல்லைன்னா 2RT by mக்கு பதிலா P by rhoன்னு எழுதலாம். அப்படியும் இல்லைன்னா P by rhoக்கு பதிலா KT by mன்னு எழுதினாலும் சரிதான். கேபிட்டல் M இருந்தா மேல R வரணும், ஸ்மால் M இருந்தா மேல K வரணும். ரூட் ஆஃப் 3RT by m, ரூட் ஆஃப் 2P by rho, ரூட் ஆஃப் 2KT by m. ரைட்டா? ஸோ இந்த 3 ஸ்பீடை இன்ட்ரோ கொடுத்தது பிரச்சனை இல்லை. இதை வச்சு எப்படிலாம் சம் கேட்பாங்கன்றதான் பிரச்சனை. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த V மீனுக்கும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒத்துக்கிறீங்களா? ரூட். அதே மாதிரி மோஸ்ட் ப்ராபபிளும் டெம்பரேச்சர். அதனால நீ குழப்பிக்கவே வேண்டாம். என்ன ஸ்பீடு கேட்டாலும் டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். இந்த 3 ஃபார்முலால எதுல வேணாலும் சம் கேட்கலாம். டெம்பரேச்சர் 2 டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க, ஒரு RMS கொடுத்துருவாங்க, ரெண்டாவது RMS கேட்பாங்க. அப்ப VRMS 2 by VRMS 1 equal to root of T2 by T1. VRMS வேணாமா? V mean 2 by V mean 1 by root of T2 by T1. VMP 2 by VMP 1 proportional to root of T2 by T1. இதன் அடிப்படையில சம் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டா? அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, 3 பேருக்கான ரேஷியோ போடணும். யாரு பெரியவன் யாரு சின்னவன் பார்க்கணும். அது ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. முதல்ல ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம எழுதுவோமா? சார் VRMSக்கு ரூட் ஆஃப் 3RT by mன்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த RT by m வர்றது மட்டும் எழுதுங்க. V மீனுக்கு ரூட் ஆஃப் 3P, சாரி இதுவும் VRMS தான். VRMSக்கு 3P by rho, மறுபடியும் VRMSக்கு ரூட் ஆஃப் 3KT by m. இந்த 3 பேரையும் கம்பேர் பண்ணு. எல்லாமே √3 இல்லையா? இங்க வாங்க. V மீன் ரூட் ஆஃப் 8/π RT by m. இங்க V மீன் ரூட் ஆஃப் 8/π P by rho. இங்க V மீன் பாத்தீங்கன்னா 8/π KT by m. அப்படியே மோஸ்ட் ப்ராபபிள். ஸ்பீட் ஆஃப் மோஸ்ட் ப்ராபபிள் ரூட் ஆஃப் 2RT by m
இங்க மோஸ்ட் ப்ராபபிள் ரூட் ஆஃப் 2p by rho. இங்க மோஸ்ட் ப்ராபபிள் ரூட் ஆஃப் 2kt by m. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஏன் மூணுத்தையும் கம்பேர் பண்ணன்னு தெரியுதா உனக்கு? இந்த RT by m, RT by m, RT by m எல்லாம் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? RMSல √3 இருக்கும், V மீன்ல 8 இருக்கும், இங்க வந்து √2 இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. p by rho, p by rho, p by rho, kt by m, kt by m, kt by m, RT by m, RT by m, RT by m. அப்ப எங்க பார்த்தாலும் √3, √8 √2 அதானே? அப்போ ரொம்ப அழகா சொல்லிடுவீங்க. ரேஷியோ ஆஃப் VRMS, V மீன், மோஸ்ட் ப்ராபபிள். இது மூணுத்துக்கும் ரேஷியோ என்ன சார்? இந்த இடம் √3, இந்த இடம் ரூட் ஆஃப் 8 இந்த இடம் √2. இந்த கொஸ்டின் தான் நீங்க பாப்பீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். இதை இன்னும் மாத்தி மாத்தி மறைச்சு கேட்பாங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். √3, ரூட் ஆஃப் 8 √2, ரைட்டா? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், வளரிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேருக்கும் ஆர்டர் போடுங்க. யாரு ரொம்ப பெரியவன், யாரு 2வது பெரியவன், யாரு 3வது இருக்கான், அப்படி சொல்லுங்க பாக்கும். ஃபர்ஸ்ட் VRMS. அப்ப VRMS கிரேட்டர் போட்டேன். அப்புறம் ஆவரேஜ் கிரேட்டர், லாஸ்டா மோஸ்ட் ப்ராபபிள் தான் சின்ன. இந்த ரிலேஷனே நீங்க ஆப்ஷன்ல பாப்பீங்க. இந்த 3 பேருக்கும் ரிலேட் பண்ண சொன்னாங்கன்னா RMS தான் அதிகமா இருக்கும். அடுத்தது V மீன் நடு பையனா இருப்பான், மோஸ்ட் ப்ராபபிள் கடைசி பையனா இருப்பான், ரைட்டா? ஸோ நான் பையன் வேற சொல்லிட்டேன். எப்படி வேணாலும் இருக்கலாம், பொண்ணா கூட இருக்கலாம். ஸோ VRMS கிரேட்டர் தென் V மீன், கிரேட்டர் தென் V மோஸ்ட் ப்ராபபிள், ரைட்டா? இன்னும் நல்லா சொல்லுங்க சார். √3 ஈஸ்ட் ரூட் ஆஃப் 2.5 ஈஸ்ட் √2 இப்படி ஆப்ஷன்ல இருந்தாலும் ரைட்டு. என்ன சார் வளர்றீங்க? 8/π, 8/π, 8/3.14 சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா 2.4 சம்திங்ல வரும். அதனால அது 2.5, 2.45க்கு மேல வரும். ஸோ 2.5, √3 ஈஸ்ட் ரூட் ஆஃப் 2.5 ஈஸ்ட் √2, ரைட்டா? ரொம்ப முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டியது, V மீனா இருந்தாலும், VRMS இருந்தாலும், V மோஸ்ட் ப்ராபபிளா இருந்தாலும் எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √t தான். இதுல அதிகமா கேட்ட சம் இந்த சம் மட்டும்தான். டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இங்க சம் இருக்காது. அதே மாதிரி இந்த மூணுத்துக்கும் ரிலேஷன் போடுறது இந்த கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ VRMS இஸ்ட் V உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி படிச்சுக்கோ. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, பெரியவன், அடுத்தது கொஞ்சம் சின்னவன், அடுத்தது ரொம்ப சின்னவன், அப்படி போட்டிருக்கேன். அவங்க ஆர்டர் எப்படி கொடுக்குறாங்கன்னு நீ பாரு. நம்ம கத்துக்கிட்டது VRMS இஸ்ட் V1, V மீன் இஸ்ட் V மோஸ்ட் ப்ராபபிள், அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். அவங்க ஆப்ஷன்ல எப்படி கேட்டிருக்காங்க, இங்க கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ல எப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்றதை பார்த்துட்டு கவனமா டிக் பண்ணணும். நீ இந்த √3, ரூட் ஆஃப் 8/π √2 இதே உன் மனசுல பதிஞ்சிருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான்? VMP, V மீன், VRMS. ஒருவேளை இதை கவனிச்சிருக்க மாட்டேன், நீ இந்த ஆர்டர்ல போட்டு தப்பாயிடும், ரைட்டா? இப்ப நான் எழுதியிருக்கிறது டிக்ரீசிங் ஆர்டர் எழுதியிருக்கேன். ஒருவேளை இன்க்ரீசிங் ஆர்டர் எழுத சொன்னாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஃபர்ஸ்ட் வரணும். கவனி, டிக்ரீசிங் ஆர்டர் நான் எழுதியிருக்கேன். இங்க எழுதியிருக்கிறது டிக்ரீசிங் ஆர்டர். பெரியவன், அடுத்தது கொஞ்சம், அடுத்தது லாஸ்ட். இது டிக்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீசிங் ஆர்டர் சொல்லுங்கடான்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஃபர்ஸ்ட் எழுதணும், V மீன 2வது எழுதணும், VRMS 3வது எழுதணும். இன்க்ரீசிங் ஆர்டர் மோஸ்ட் ப்ராபபிள் இங்க இருக்கணும், V மீன் இங்க இருக்கணும், VRMS இங்க இருக்கணும். இது இன்க்ரீசிங் ஆர்டர். டிக்ரீசிங் ஆர்டரா இருந்தா மேல இருக்கிற மாதிரி அழகா சொல்லணும், ரைட்டாப்பா? ஸோ 3 ஸ்பீடும் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன். ஃபார்முலா எல்லாத்தையும் ஒழுங்கா படிச்சுக்கோ. ப்ரொபோஷனாலிட்டி சம் கற்றுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ல ஒழுங்கா இருக்கணும். யாரு பெரியவன், யாரு சின்னவன், இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர் இந்த அளவுக்கு தரவா இருக்கணும், ரைட்டா? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி காமிச்சிட்டேன். டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸையும் ஃபுல்லா நம்ம பேசிட்டோம். ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் லெசன் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒரே நிமிஷம். இத்தனை நாள் இல்லாத ஸ்ட்ரென்த் 26, அதுல நான் 2, 24. எப்பயுமே இந்த சேர்த்தால 23, 24 தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ உங்களை இப்படி பார்க்கறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லா கிளாஸ்லுமே இருந்தா ஏதாவது ரீசன் சொல்லிட்டு ஓடிடுறீங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா ஆலன் பசங்க இல்லை, ஹர்ஜிதா, அப்புறம் ரிஷிகா. அகிலன் எக்ஸாம் முடிஞ்சிச்சுல உங்களுக்கு? டேய் தப்பாஷிக்க முடிஞ்சிருச்சு சார். ரைட், ஓகே, பார்க்கலாமா?
அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இன்னும் சார் ஜாலியா இருக்கு பேசுறது பாருங்க. கேக்குதா சார்? கேக்குதுடா? சார் ஓகே சார். ரைட். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நான் லாஸ்டா பேசினேன் எல்லாத்தையுமே. சும்மா ஒரு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சார் அப்படின்னா என்னங்க சார்? ஃப்ரீடம் தெரியும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கோங்க. இந்த பிளேன் XY Z இது ஒரு 3 டைமென்ஷனல் பாடி. ஒரு பேச்சுக்கு எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு ஃபுட் வாங்கணும், சாப்பாடு வாங்கணும். நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிட்டு வரலாம், இல்லை ஒய்ல போயிட்டு வரலாம், இல்லை இசட்ல போயிட்டு வரலாம். கரெக்டா? அந்த 3 ஆக்சிஸ்ல எங்க வேணாலும் நான் போயிட்டு வரலாம். அப்போ நான் சாப்பாடு வாங்குறதுக்கான இண்டிபெண்டன்ட் வே எத்தனை? 3. நான் என்னோட எனர்ஜிக்காக ஃபுட் வாங்க போறேன். அதுக்கு எத்தனை வழிகள்ல நான் மட்டும் தனியா இருக்கேன். நான் ஒரு மோனோ தனியா இருக்கேன். எத்தனை வழிகள்ல போயிட்டு நான் எனர்ஜியை வாங்கிட்டு வர முடியும்னா 3 வழிகள்ல போயிட்டு எனர்ஜியை வாங்கிட்டு வர முடியும். இப்போதைக்கு நான் தனியா இருக்கிறதுனால. அப்ப வாட் இஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கேட்டா the total number of independent way. டோட்டல் நம்பர் ஆஃப் சூப்பரா சொல்லி தரேன், நல்லா கத்துங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் independent ways in which a system can possess energy. A system can possess energy. நான் எனக்கு எனர்ஜியை வாங்குறதுக்கு எத்தனை வழிகளை நான் கையாளறணும், அதுக்கு பேரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேஸ் டு அப்டைன் எனர்ஜி. இல்லைன்னா விச் a system can possess energy, அதுக்கு பேரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சரி, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பிசிக்ஸ்ல தான் எல்லா பேருக்கும் ஒரு லெட்டர் வச்சிருப்பீங்களே, எஃப். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன சிம்பிள்ஸ் பயன்படுத்த போறோம்? எஃப் ரைட். இதுல எந்த புக்லயும் ஃபார்முலா இருக்காது. பட் ஒரு சின்ன ஃபார்முலா, இது எம்எஸ்சியில படிச்சது. ஆனா இந்த ஃபார்முலா உங்களுக்கு இங்க பெருசா ஹெல்ப் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா நீ என்சிஆர்டி எடுத்துக்கோ, இல்ல வேற எந்த புக் வேணாலும் எடுத்துக்கோ, இல்ல ப்ரிப்பேர் பண்ண எந்த புக்ல பார்த்தாலும் சில புக்ல இருக்கு பட் ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. மோனோடாமிக் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, டயட்டாமிக் 5, ட்ரையட்டாமிக் 7, 6 அப்படி நம்பரா கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் 3n - k. 3n - k ரைட்டா? இந்த ஃபார்முலா கண்டிப்பா உனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ஒரு 2 டைம் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்துட்டுனா உங்களுக்கு அப்படியே பதிஞ்சிரும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் f = 3n - k. 3n - k. சில புத்தகங்கள்ல 3a - b ன்னு எழுதுறாங்க. விருப்பம். என்னன்னா என்னங்க சார்? அங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட். இந்த டாபிக் ஃபுல்லா இந்த இண்டிபெண்டன்ட்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல்ஸ். நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கட்டி போட்டு வச்சிருக்கிறது கிடையாது, ஃப்ரீயா விட்டுட்டாங்க. 3 பேர் ஃப்ரீயா விட்டாங்கன்னா அந்த 3 பேர் தான் இண்டிபெண்டன்ட். அதுல 2 பேர் கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னா ஒரு ஆள் தான் இண்டிபெண்டன்ட். கேனா யாருங்க சார்? இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசு. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் constraints. TRAINS. கேன்றது இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின். அது என்னங்க சார் கன்ஸ்ட்ரெயின்? நான் பொறுமையா சொல்லி தரேன். இப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கத்துக்கணும்னா 3n - kன்னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ரைட். கன்ஸ்ட்ரெயின்னா கேன்னா தடைன்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரெயின் தடங்கள், தடுக்கிறது. அது வெறும் நான் தடங்கள் தடுக்கிறதுன்னு சொன்னா உனக்கு இங்க புரியாது. அதை அப்ளை பண்ணி காமிச்சாதான் உனக்கு புரியும். ரைட்டா? நான் முதலா மோனோ அட்டாமிக் எடுத்துக்கிறேன். மோனோ அட்டாமிக். ஸோ மோனோ அட்டாமிக் கேஸ்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனைங்க சார்? மோனோ அட்டாமிக் கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? மோனோ அட்டாமிக் கேஸ் இங்க ஒரே ஒரு ஆள். ஸோ முரட்டு ஒற்றையனா தனியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்லுவாங்கல்ல இந்த முரட்டு சிங்கிள், அந்த மாதிரி இந்த மோனோ அட்டாமிக் கேஸ். ஒருவேளை எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் போயிட்டு எனர்ஜியை வாங்கிட்டு வரலாம், ஒருவேளை ஒய் ஆக்சிஸ் பக்கம் போயிட்டு எனர்ஜி வாங்கிட்டு வரலாம், ஒருவேளை இசட்ல போயிட்டு எனர்ஜி வாங்கிட்டு வரலாம்.
பார்த்தாலே உனக்கு தெரியுது சார் மோனோ அட்டாமிக் கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 எங்களுக்கு தெரியாதா? இந்த ஃபார்முலால எப்படி போறது? F equal to 3 மோனோ ஒரே ஒரு பார்ட்டிகல். இங்க கன்ஸ்ட்ரெயின் என்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் ஃப்ரீயா போவேன். ஒரு பேர்ட் பறக்குது, ஒரு பறவை பறக்குது அப்படின்னா எப்படி வேணாலும் போகலாம். எக்ஸ்ல போகலாம், ஒய்ல போகலாம், இசட்ல போகலாம், மேலே கீழே சைட்ல எப்படி வேணாலும் போகலாம். அதே ஒரு எறும்பு டிராவல் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ஒய்ல மட்டும் தான் போக முடியும். நேரா போகுது, அங்க ஏதோ ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னா லெஃப்ட்ல திரும்பலாம், ரைட்ல திரும்பலாம். அப்போ எறும்பு நம்ம இது எல்லாமே எக்ஸ்ஒய். ஸோ ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அது 3 டைமென்ஷன்ல போக முடியும். அப்போ அது எத்தனை வழிகள்ல போய் தனக்கு எரை தேடிக்க முடியும் அப்படின்னா 3 வழிகள்ல போயிட்டு எரை தேடிக்க முடியும். ஸோ மோனோ அட்டாமிக் கேஸ் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. அப்போ அங்க கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. அப்ப F equal to 3. எல்லாரும் நல்லா கத்துக்கோங்க. இது இங்க மட்டும் இல்ல, தெர்மோடைனமிக்ஸ்ல இது தெரிஞ்சாதான் உன்னால சர்வே பண்ண முடியும். தெர்மோடைனமிக்ஸ்க்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக கற்றுக் கொடுத்துருக்கேன். இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 மோனோ அட்டாமிக் சொன்னாலே முடிஞ்சு போச்சு. பட் எப்படி வந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப மோனோ அட்டாமிக் கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 கத்துக்கிட்டீங்களா? அந்த 3மே யாரோடது? டிரான்ஸ்லேஷனல். என்ன சார் புதுசு புதுசா உருட்டுறீங்க? டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, வைப்ரேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு 3 இருக்கு. அப்ப இங்க இருக்கிற 3ம் டிரான்ஸ்லேஷன். ஒன்னு இந்த பக்கம் தான் போக முடியும், ஒன்னு இந்த பக்கம் தான் போக முடியும், இந்த பக்கம் தான் போக முடியும். ரொட்டேட் பண்ண முடியாது, வைப்ரேட் பண்ண முடியாது. அப்ப மோனோ அட்டாமிக் கேஸ்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனைன்னு கேட்டா 3 தான். அந்த 3மே என்னன்னு கேட்டா டிரான்ஸ்லேஷனல்னு மட்டும் தான் சொல்லணும். டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி. இவ்வளோ டீடைல் போதும். அங்கிருந்து டயட்டாமிக் போயிடலாம். டயட்டாமிக் கேஸ். ஸோ டயட்டாமிக்ல 2 பேர் இருப்பாங்க. உனக்கு நல்லா தெரியும், இந்த தம்பிள் ஷேப்ல இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனையா இருக்கும்? யாராவது இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனவா இருக்கும்? 5. எப்படிமா சொல்றீங்க? 5 ஞாபகம் வச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5ன்னு தெரியுது இல்லையா? ஓகே, எல்லாருக்குமே 5ன்னு தெரியுது. இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து, டேய் 2 பேருக்குமே பசிக்குது, நம்ம 2 பேருமே எக்ஸ் பக்கம் போயிட்டு சாப்பாடு தேடிட்டு வரலாம். 2 பேருமே ஒய் பக்கம் போயிட்டு வரலாம். 2 பேருமே இசட் பக்கம் போயிட்டு வரலாம். அப்ப டிரான்ஸ்லேஷன்ல 3. அவனுங்க ஆல்ரெடி எங்க இருக்கானுங்கன்னா எக்ஸ்ல இருக்கானுங்க. எக்ஸ்ல அவனுங்களால ரொட்டேட் பண்ண முடியாது. அப்போ ஒய் ஆக்சிஸ வச்சுக்கிட்டு அவங்களால ரொட்டேட் பண்ண முடியும், இசட் ஆக்சிஸ வச்சுக்கிட்டு அவங்களால ரொட்டேட் பண்ண முடியும். எக்ஸ்ல மட்டும் ரொட்டேட் பண்ண முடியாது. அப்ப டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷன்ல 2, அதனால 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வரும் சார். அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க டிரான்ஸ்லேஷன் 2 பேரும் எக்ஸ்ல போறாங்க, 2 பேரும் ஒய், 2 பேரும் இசட், 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் டிரான்ஸ்லேஷன்ல மட்டும். அதே ரொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அவங்க எந்த எந்த ஆக்சிஸ்ல 2 பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பாண்டிங்ல தான் இருப்பாங்க. அப்ப எக்ஸ்னா எக்ஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க, ஒய்னா ஒய்ல மட்டும் தான் இருப்பாங்க, இசட்னா இசட்ல மட்டும் தான் இருப்பாங்க. எந்த ஆக்சிஸ்ல இருக்காங்களோ அந்த ஆக்சிஸ்ல அவங்களால ரொட்டேட் பண்ண முடியாது. உனக்கு தெரியாதா? ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ண முடியாது. அந்த ஓன் ஆக்சிஸ வச்சுக்கிட்டு மத்த 2 ஆக்சிஸ்ல, இப்ப எக்ஸ்ல இருக்காங்க ஒரு பேச்சுக்குன்னா ஒய்ல ரொட்டேட் பண்ணலாம், இசட்ல ரொட்டேட் பண்ணலாம். அப்ப டோட்டல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. நல்லா சொல்லுங்க. டயட்டமிக் கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனைடான்னு கேட்டா 5. சரி, இதெல்லாம் ஓகே. உங்க ஃபார்முலால போட்டு காமிங்களேன். F equal to 3n minus k. தயவு செஞ்சு கிளம்பு, இங்க வராது. படி. ஒரு நிமிஷம் கிளம்பிட்டு போ. சரி, நான் பாத்துட்டு போ. சாரி, F equal to 3n minus k. இங்க n-க்கு பதிலா 2. என்ன டயட்டாமிக் 2 பேர் இருக்காங்க. கன்ஸ்ட்ரெயின் எத்தனை சார் இருக்கு? ஒரு கன்ஸ்ட்ரெயின். எப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்? ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களால எக்ஸ்ல ரொட்டேட் ஆக முடியாது. அப்ப எக்ஸ்ல ரொட்டேட் ஆக முடியாதுன்னா அதான் ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஒரு ஆக்சிஸ்ல உங்களால ரொட்டேட் பண்ண முடியாது. ரைட்டா? பட் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த பாண்ட் இருக்குல்ல, இத கன்ஸ்ட்ரெயின் மாதிரி அப்படி சொல்லி தரக்கூடாது. சத்தியமா அது தப்பு. எப்படி சொல்லி தரணும்னா, அவங்களால எக்ஸ் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ண முடியாது, அதான் கன்ஸ்ட்ரெயின். இதுதான் கரெக்டான வே டீச் பண்றதுக்கு. ஆனா கன்ஸ்ட்ரெயின் ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன சொல்லி தரதுன்னா, இங்க ஒரு மாலிகுல், இங்க ஒண்ணு டயட்டாமிக். அப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்குல்ல, அதை ஒரு கன்ஸ்ட்ரெயினா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 3 × 2 - 1 போட்டீங்கன்னா 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்.
ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னை சூப்பரா குழப்பி விட்டுருவாங்க. ஃபார் நார்மல் டெம்பரேச்சர் தான் 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். என்ன சார் சொல்றீங்க? அப்ப ஹை டெம்பரேச்சரா இருந்தா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? யாரா சொல்லுங்க இப்ப. டயட்டமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஹை டெம்பரேச்சர் எவ்வளவு? நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவு? நார்மல் 5 நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். ஹை எவ்வளவு? ஹை எவ்வளவு? ரைட். ஹை டெம்பரேச்சர் 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷன்ல 2, வைப்ரேஷன்ல 2. உங்களுக்கு தெரியுமா? ஹை டெம்பரேச்சர்ல மட்டும்தான் வைப்ரேட் ஆகும். ஃபார் நார்மல் டெம்பரேச்சர் அது கம்முன்னு தான் உட்காந்துருக்கும். அப்போ டிரான்ஸ்லேஷன்ல 3, ரொட்டேஷன்ல 2, வைப்ரேஷன்ல 2. ஃபார் ஹை டெம்பரேச்சர் 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இவ்வளோ டீட்டெயிலா கத்துக்கணும். அப்போ மோனோஅட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, கம்ப்ளீட்லி டிரான்ஸ்லேஷனல். டயாட்டாமிக்கோடது 5, டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 2. ஃபார் ஹை டெம்பரேச்சர் 7, டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷன் 2, வைப்ரேஷன் 2. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ட்ரையாட்டாமிக் கேஸ் இல்லைன்னா பாலியட்டாமிக் கேஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ட்ரையட்டாமிக். ட்ரையட்டாமிக் அதுல 2 மாலிகுல் பத்தி பேச போறீங்க. ஒன்னு லீனியர் பத்தி பேச போறீங்க, இன்னொன்னு நான் லீனியர் பத்தி பேச போறீங்க. கார்பன் டை ஆக்சைடு. இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? யாரா சொல்லுங்க. ட்ரையட்டாமிக்கோட லீனியர் 5 லீனியருக்கு 5 நல்லா யோசிச்சு சொல்லு. வேற யாரா சொன்னீங்களே? 7. ட்ரையட்டாமிக்கோடது 7 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எப்படி சார்? இங்க பாருங்களேன். F equal to 3n minus k. 1 2 3 பேர் இருக்காங்க. அப்ப 3 into 3 மைனஸ் கன்ஸ்ட்ரெயின் சொல்லி கொடுங்க. நான் சொல்லி தரது தப்பு. அதை நான் சொல்லிட்டே தான் உனக்கு நான் சொல்லி தரேன். கன்ஸ்ட்ரெயின்னா இங்க இருக்கிற ஆட்களை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த கோடு இருக்குல்ல, அதை கன்ஸ்ட்ரெயினா ஞாபகம் வச்சுக்கோ. கன்ஸ்ட்ரெயின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்ப கன்ஸ்ட்ரெயின் 2ன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 2 வழியில அதால போக முடியாது. அதான் கன்ஸ்ட்ரெயின். அதை நான் உனக்கு டீட்டெயில்டா உள்ள போய் புரிய வைக்க முடியாது. போன கேஸ்னா பிரச்சனை இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஓனா ரொட்டேட் பண்ண முடியாது. ஒரு கன்ஸ்ட்ரெயின் சொல்லி கொடுத்தேன். பட் இங்க 2 கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. அதனால 9 - 2, அதனால 7 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எப்பெல்லாம் 7 வருதோ டிரான்ஸ்லேஷன்ல ஒரு 3 ரூபாய் பிரிச்சு கொடுத்துரு, ரொட்டேஷன்ல ஒரு 2 ரூபாய் பிரிச்சு கொடுத்துரு, வைப்ரேஷன்ல ஒரு 2 ரூபாய் பிரிச்சு கொடுத்துரு. டிரான்ஸ்லேஷன் மேக்சிமமே 3 தான். ரொட்டேஷன்ல எங்கேயும் 3 பெருசா வராது. வைப்ரேஷன்ல எப்பயுமே 2 தான். அப்ப 7 தான் இருக்கிறது மேக்சிமம். டயட்டாமிக்கோட ஹை டெம்பரேச்சர் 7, ட்ரையட்டாமிக்கோட லீனியர் 7. நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது நான் லீனியர் போமா. நான் லீனியரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நான் லீனியரோடது இது இன்னும் நல்லா இருக்கும் பாருங்களேன். நான் லீனியர் வழக்கம் போல எஃப்கான ஃபார்முலா 3n - k. நான் லீனியர் H2O எடுத்துக்கலாமா? இப்படிதான் எழுதணும் இல்லையா? ஆக்சுவலா இப்படிதான் இது எழுதணும். அப்போ 3 into 3 மைனஸ். இங்க உங்களோட புரிதலுக்காக மறுபடியும் நான் ஒரு தப்பு பண்றேன். இங்க ஒரு கோடு போட்டுக்கிறேன். அங்க ஒரு கோடு போடக்கூடாது. அப்ப இது 1 2 3 3 கன்ஸ்ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்குவா. அதனால 9 - 3 6. நான் செய்யறதெல்லாம் உங்க ஞாபகத்துக்காக. இது தப்புன்னு சொல்லி தான் சொல்லி தரேன். கன்ஸ்ட்ரெயின் 3, நான் லீனியரோட கன்ஸ்ட்ரெயின் 3, லீனியரோட கன்ஸ்ட்ரெயின் 2, டயட்டாமிக்கோட கன்ஸ்ட்ரெயின் 1. அந்த கன்ஸ்ட்ரெயினை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அங்க இருக்கிற கோடு, அதை தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்ப நான் லீனியர் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சூப்பரா இருந்துச்சு. இப்படி ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் பாருங்க. சரி, மோனோஅட்டாமிக் கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F equal to 3. எல்லாமே டிரான்ஸ்லேஷனல். டயட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5 பர் ரூம் டெம்பரேச்சர், 7 ஹை டெம்பரேச்சர். இந்த 5ல 3 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷனல். இந்த 7ல 3 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷனல் 2 வைப்ரேஷனல். பாலியட்டாமிக் அப்படின்னாலே ட்ரையட்டாமிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 7, இது யாருக்கு அப்படின்னா லீனியரோடது. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6, இது யாரோடது அப்படின்னா நான் லீனியரோடது. லீனியரை விட்டுருங்க, நான் லீனியர் மட்டும் படிச்சா போதும். ஆனா லீனியரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 7ன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும்.
ரைட்டா? ஸோ நல்லா இருந்துச்சா? நல்லா கற்றுக்கிட்டியா? அடுத்தது இப்போ ஒவ்வொரு கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். இதுக்கு அப்புறமா உள்ள வர்றது தான் மேயர்ஸோட ரிலேஷன். அது என்னங்க சார் மேயர்ஸ் ரிலேஷன்? மேயர்ஸ் ரிலேஷன் ஏதாவது பிரேக் சார் வேணும்னா சொல்லுமா. மோனோஅட்டாமிக் அண்ட் டைஅட்டாமிக்லாம் ஹை டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர்ல ஃப்ரீடம் மாறாது. மாறாதுமா. மோனோஅட்டாமிக்ல வெறும் 3 தான். நீ என்ன டெம்பரேச்சர் வேணாலும் 3 அங்க இருக்கிறது கன்ஸ்ட்ரெயினே கிடையாது இல்ல. ஓகே. அப்போ டைஅட்டாமிக்கு டயட்டாமிக் வரும்பொழுது நார்மல் டெம்பரேச்சரா இருக்கும் பொழுது 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஹை டெம்பரேச்சரா இருக்கும் பொழுது 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இங்க பாலியட்டாமிக் புரியலமா? பாலியட்டாமிக் கேக்குறேன் சார். பாலியட்டாமிக்ல ஏற்கனவே இங்க 7 ஆல்ரெடி லீனியருக்கு இருக்கிறதுனால வைப்ரேஷனுக்கு 2 பிரிச்சு கொடுத்துரும் அதுவே. ஓகே சார். ரைட்டா? ரைட். ஸோ மேயர்ஸோட ரிலேஷன். இப்போ மேயர்ஸ் ரிலேஷன் பாருங்க. நான் சொல்ற 2 வார்த்தை என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. சிபினா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். ஞாபகம் இருக்கா? போன லெசன்ல நீங்க படிச்சீங்க. சிவினா மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஆர் கிடைச்சிருமா? அப்ப இதுதான் மேயரோட ரிலேஷன். இதுக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கு. டெரிவேஷன் எப்பயோ தூக்கிட்டாங்க. சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். சிபின்றது என்னன்னா மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் எஸ் thermal capacity, small s specific heat capacity, Cp molar specific heat capacity at constant pressure, Cv molar specific heat capacity at constant volume. அப்ப எப்பவுமே உனக்கு தெரியும் Cp வேணும்னா Cv ஆரோட ஆட் பண்ணணும். இந்த லைன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை வச்சுதான் நம்ம ஃபுல்லா வேலை செய்ய போறோம். ரைட்டா? அடுத்தது பட் நேத்து லெசனோட ஸ்டார்டிங்ல நிறைய பேரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் இன்ட்ரோ கொடுத்தேன் இல்லையா? அதுல இந்த காமாவும் ஒரு ஆள். இந்த காமாவுக்கு என்ன பேர் சொன்னேன்? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. வாயத்தர. காமாவுக்கு என்ன பேர் சொன்னேன்? ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோன்னு சொல்லல? ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோன்னு சொல்லி கொடுத்தேன். இல்ல ஸ்பெசிபிக் ஹீட் கான்ஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்தேன். காமாவுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், சிபி பை சிவி. நான் நேத்தே சொன்னேன், டே காமா எப்பவுமே 1 விட அதிகமா இருக்கும்னு சொன்னேன். ஏன் 1 விட அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, சிவி கூட ஆர் ஆட் பண்ணிருக்கணும். அப்ப சிபியை விட சிபி பெருசு. மேல இருக்கிற வேல்யூ பெருசு, கீழே இருக்கிறது சின்னதா இருக்கு. அப்போ காமா ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ரைட்டா? ஸோ இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் வேலை இருக்கு. இங்க வாங்க. ஸோ காமாவுக்கான ஃபார்முலா சிபி பை சிவின்னு கத்துக்கிட்டீங்க. சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்ன்னு கத்துக்கிட்டீங்க. சிபி ஈக்குவல் டு சிவி பிளஸ் ஆர்ன்னு உனக்கு தெரியும். கத்துக்கிட்டியா? ரைட். இப்போ ஒரு ஃபார்முலா பாருங்க. சிவிக்கும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? முதல்ல எல்லாரும் நல்லா படிங்க. நிறைய விஷயம் உனக்கு புதுசா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய இடங்கள்ல டீச்சர்ஸ் முதற்கொண்டு இது எப்படி வந்ததுன்னு சொல்லாம டைரக்டா மோனோவா 3 ஞாபகம் வச்சுக்கோ, சிவியா 5/3 ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அந்த வேல்யூஸை சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிற விஷயமே இல்லை, எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கு. சும்மா ஒரு டைம் எழுதி பார்த்துக்கிட்டா போதும். நீங்க 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு தானா பதிஞ்சிடும். அப்ப சிவி ஈக்குவல் டு எஃப் பை ஆர். சிபி பை சிவி பிளஸ் ஆர் தானே? அப்படியே சிவிக்கு பதிலா எஃப் பை 2 இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர். எஃப் பை 2 இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர். இங்க இருந்து ஆரை வெளியில எடுத்துட்டா எஃப் பை 2 பிளஸ் 1. இனி நீ மறக்கவே கூடாது, சிபிக்கான ஈக்குவேஷனையும் சிவிக்கான ஈக்குவேஷனையும் ஒழுங்கா படிங்க. சிபி ஈக்குவல் டு எஃப் பை 2 பிளஸ் 1 இன்ட்டு ஆர், சிவி ஈக்குவல் டு எஃப் பை 2 ஆர். இனிமேல் தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மோனோவோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை சார்? 3. அப்ப மோனோவோட சிவி வேல்யூ என்ன? 3/2 ஆர்ஸ். மோனோவோட சிபி வேல்யூ என்ன? 5/2 ஆர். உங்களால உணர முடியுதா? எஃப்க்கு பதிலா 3, 3/2 பிளஸ் 1 5/2 ஆர். அப்ப மோனோவோட ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ எவ்வளோ? காமாவோட வேல்யூ எவ்வளோ? அப்போ காமா ஆஃப் மோனோ கண்டுபிடிச்சிடலாமா? சிபி பை சிவி போட்டுக்கலாமா? சிபிக்கு எவ்வளோ? 5/2 ஆர் தானே? சிவிக்கு எவ்வளோ? 3/2 ஆர் தானே? சால்வ் பண்ணீங்கன்னா 5/3. இதைத்தான் எப்படி வந்ததுன்னு புரியாம மோனோ அட்டாமிக்கோட காமா வேல்யூ 5/3 அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது.
நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்லி கொடுக்காதவங்களுக்கு சொல்றேன். ஸோ மோனோ அட்டாமிக்கோட காமா வேல்யூ 5/3. கண்டிப்பா இந்த வேல்யூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சைட்ல எல்லாம் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. இதை கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். மோனோ அட்டாமிக்கோட ஸ்பெசிபிக் ரேஷியோ 5/3. நல்லா கத்துக்கிட்டீங்களா? இப்ப மோனோ சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன். எஃப் ஓடது 3 சொல்லியிருக்கேன். சிவியோடது 3/2R, சிபியோடது 5/2R. ஸோ காமா ஆஃப் மோனோ சிபி/சிவி சால்வ் பண்ணீங்கன்னா 5/3. ரைட். அடுத்தது இதே மாதிரி டயட்டாமிக் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. டயட்டாமிக்கோடது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5ங்க சார். சிவிக்கான ஃபார்முலா F/2Rன்னு கத்து கொடுத்தீங்க. சிபிக்கான ஃபார்முலா F/2 + 1 × Rன்னு எங்களுக்கு தெரியும். அதனால சிவியோட வேல்யூ 5/2R. இது 5/2ன்னா அப்படியே மேல சிபி ஒன்னும் இல்ல, மேல ஒரு 2 ஆட் பண்ணிக்கோ, 7/2R. அதனால சிபி/சிவி ரேஷியோ நமக்கு வேணும். காமா 7/2R by 5/2R. 2 2 போயிடும், 6 6 போயிடும். கடைசியா நம்ம தேடி வந்தது காமா 7/5. இது நார்மல் டெம்பரேச்சருக்கு தான் சொல்லணும். ஹை டெம்பரேச்சருக்கு இங்க உங்களால போக முடியாது. வைப்ரேஷனை நெக்லேட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அப்ப காமாவோட வேல்யூ நார்மல் டெம்பரேச்சர்ல 7/5. மோனோவோடது என்ன 5/3. டயட்டாமிக்கோடது எவ்வளவு 7/5. அடுத்தது நான் லீனியர். ட்ரையட்டாமிக்கோடது லீனியர் நீங்க படிக்க வேண்டாம். நான் லீனியர் ட்ரையட்டாமிக். நான் லீனியர் வழக்கம் போல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6. சிவிக்கான ஃபார்முலா F/2 × R. சிபிக்கான ஃபார்முலா F/2 + 1 × R. அதனால சிபியோடது 3R. உங்களால உணர முடியுதா? Fக்கு பதிலா 6. இங்க சிபிக்கு பதிலா 6/2 3 + 1, அதனால 4R. கடைசியா நீங்க தேடி வந்தது காமா சிபி/சிவி 4/3. இவ்வளவும் உங்களுக்கு தெரியும். ரைட்டா? ட்ரையட்டாமிக்கோட லீனியர் நீங்க படிக்க வேண்டாம். ட்ரையட்டாமிக்கோட நான் லீனியர் படிச்சா போதும். ரைட்? அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாக்கும். இந்த ஏரியா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதனால ஒரு சின்னதா ஒரு ஃபாஸ்ட் விஷயம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மோனோட்டாமிக் 3, டயட்டாமிக் 5, ஹை டெம்பரேச்சர் 7, நான் லீனியர் 7, லீனியர் 6. மோனோவோடது டைரக்டா காமா போட்டுருவோம் 5/3. டயட்டாமிக்கோடது 7/5. பாலியட்டாமிக்கோடது நான் லீனியர் 4/3. இந்த வேல்யூஸ்லாம் எப்பவுமே மறக்க கூடாது. எப்படி வந்திருக்குன்றது எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் கத்து கொடுத்துருக்கேன். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இதுல கத்துக்கிட்ட ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு சின்னதா ஞாபகம் வச்சுக்கோ. டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு 3n - k. n நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மாலிகுல்ஸ், k வந்து நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின்னா எந்த வழியில போக முடியாதோ, எந்த வழியில அவங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அதான் கன்ஸ்ட்ரெயின். அந்த கன்ஸ்ட்ரெயினை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அங்க இருக்கிற அந்த பாண்டிங்கை ஞாபகம் வச்சுக்கோ. சிபிக்கான ஃபார்முலா F/2R. சிபிக்கான ஃபார்முலா 1 + F/2R. மேயர்ஸ் ரிலேஷன் என்ன சொல்லுதுன்னா சிபி - சிவி = Rன்னு கத்து கொடுக்குது. ரைட்டா? அடுத்தது இன்னொரு விஷயம். சிவிக்கான இன்னொரு ஃபார்முலா. இப்ப அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோவுக்கும் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கும் ஒரு நிமிஷம். 2 பேர் ஒரு நிமிஷம். காமா ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ, சிவி மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இவங்க 2 பேருக்கும் என்ன சார் ரிலேஷன்? சிவி = R/γ-1. சிபி = சிவி + Rன்னு உங்களுக்கு தெரியும். நிதானமா கவனி. சிவிக்கு R/γ-1 + R. எல்லாத்தையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணா கடைசியா சிபி = γR/γ-1. அங்க எப்படி எஃப்க்கும் சிவிக்கும் ரிலேஷன் போட்டணும், எஃப்க்கும் சிபிக்கும் ரிலேஷன் போட்டணும், அதே மாதிரி காமாவுக்கும் சிவிக்கும் ரிலேஷன் தெரியணும். இப்ப ஒரு சின்ன மேஜிக் பாரு. காமாவோடது 5/3 சொல்லி கொடுத்தனா மோனோட்டாமிக். சிவியோடது 3/2Rன்னு சொன்னா
வருதான்னு செக் பண்ணிடுவோமா? இந்த காமாவுக்கு 5/3 கொடுங்க. CV ஈக்குவல் டு R பை இந்த காமாவுக்கு பதிலா 5/3 மைனஸ் 1. அதனால R பை 5 மைனஸ் 3/3 3 மேல போயிடுச்சு, கீழே 2 வந்துருச்சு. அப்ப CVயோடது 3/2 R வந்துச்சா பாருங்க. அப்ப CV ஈக்குவல் டு R பை காமா மைனஸ் 1. அதே மாதிரி CP வேணும்னா இது கூட ஒரு காமாவை சேர்த்துட்டீங்கன்னா 5/2 R மாறிடும். தென் காமா ஈக்குவல் டு CP பை CV. ஸோ இத்தனை ரிலேஷன் ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். CV ஈக்குவல் டு R பை காமா மைனஸ் 1, CP ஈக்குவல் டு காமா R பை காமா மைனஸ் 1. நாளைக்கு கொஸ்டின்ல அப்படியே டைரக்டா நீங்க டிக் பண்ண போறீங்க. மேல சொன்னது CVக்கும் Fக்குமான ரிலேஷன், இங்க சொன்னது CVக்கும் காமாவுக்குமான ரிலேஷன். இதுல சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ, பட் அந்த ரிலேஷன் உனக்கு நல்லா தெரியும். ரைட்டா? அடுத்தது இன்னொரு சூப்பரான விஷயம் பாருங்களேன். கேர்ஃபுல்லா கவனிங்க. கொஸ்டின் ஏரியாக்குள்ளார வந்துட்டு இருக்கோம். அப்படியே உள்ள வாங்க. ஏன்றது ஒரு கேஸ், பின்றது இன்னொரு கேஸ். இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் FA, இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் FB, இதோட நம்பர் ஆஃப் மாலிகுல் NA, இதோடது NB. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு கேஸையும் ஒன்னா ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சிடுறேன். ரெண்டு கேஸையும் நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மிக்ஸ் ஆகிருக்கும். என்ன சார் ஃபார்முலா? உங்களுக்கு புரியுதா? தனியா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் FA, தனியா FB, நம்பர் ஆஃப் மாலிகுல் NA, நம்பர் ஆஃப் மாலிகுல் NB. இந்த மாதிரி இருந்தா மிக்ஸ் ஆன கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸி பா. NaFA NbFb by NA plus NB. தெரியாம கூட FA plus FBன்னு எழுதிடாத. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவை ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. When two mixture of gases, for a mixture of two gases A and B, so இதுல என்ன கண்டெயின் ஆயிருக்கு? Na NB ன்னு ரெண்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டெயின் ஆயிருக்கு. அப்போ மிக்ஸ் பண்ண கேஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F மிக்ஸ் NaFA plus NbFb by Na plus NBன்னு கத்துக்கணும். சரி, இதோட காமா மிக்ஸ் சொல்லி கொடுங்க. அதேதான், Na காமா A NB காமா B by Na plus NB. ஒருவேளை Fவும் Nனும் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணு, காமாவும் Nனும் கொடுத்திருந்தாங்கன்னா கீழே இருக்கிற ரிலேஷன் யூஸ் பண்ணுங்க. Na காமா A plus NB காமா B by Na plus NB. அதாவது இது இந்த கண்டிஷன் எப்பன்னா ரெண்டு கேஸை மிக்ஸ் பண்ண பிறகு அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அதோட ஸ்பெசிபிக் ஹீட், மிக்ஸ் பண்ண பிறகு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் என்ன தெரியுமா? காமாவுக்கும் இவ்வளோ நேரம் நீங்க சிபிக்கும் எஃப்க்கும் சொன்னீங்க, சிவிக்கும் எஃப்க்கும் சொன்னீங்க, சிபிக்கும் காமாவுக்கும் சொன்னீங்க, சிவிக்கும் காமாவுக்கும் சொன்னீங்க. ஆனா காமாவுக்கும் எஃப்க்கும் சொல்லவே இல்லையே. இப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் காமா அண்ட் எஃப்? எஃப் யாரு? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். காமா யாரு? ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. அவங்க ரெண்டு பேருக்கும் என்னங்க சார் ரிலேஷனு? காமா ஈக்குவல் டு 1 + 2/f. பாருங்களேன், மறுபடியும் ஒரு சின்ன விஷயம் வரப்போகுது. காமா ஈக்குவல் டு 1 + 2/f. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? மோனோவோட எஃபோட வேல்யூ எவ்வளோ? டையோடது எவ்வளோ? 5. நான் லீனியரோட 6. மோனோவோட காமா வேல்யூ எவ்வளோ? 5/3. டையோட காமா வேல்யூ எவ்வளோ? 7/5. 4/3. இங்க செக் பண்ணுங்க, வந்துருச்சேன்னு பாருங்க. காமாவுக்கு எஃப்க்கு ரிலேஷன் போட்டோம்ல, இந்த எஃப்க்கு 3 கொடு. காமா ஈக்குவல் டு 1 + 2/3 5/3. சூப்பரா இல்ல? இங்க பாருங்க. அதே மாதிரி 5 கொடுங்க, 7/5. 6 கொடுங்க, 4/3. இதை வச்சே ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காமாவுக்கும் எஃப்க்குமான ரிலேஷன். அவ காமா ஈக்குவல் டு 1 + 2/f. 1 + 2/f. இது ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல மோனோவோட எஃப், டையோட எஃப், மோனோவோட காமா, டையோட காமா சொல்லிட்டேன். ஒரு டைம் படிச்சுக்கோங்க. பட் இது எப்பவுமே உனக்கு மறக்காது. சிபி சிவி ரிலேஷன் தெரியும், சிபிஎஃப், சிவிஎஃப், சிவி காமா, சிபி காமா, காமா எஃப் ஒரு 2 டைம் எழுதி பார்த்தா போதும். அப்படியும் பிடிக்கலையா யார்ட்டையாவது சொல்லி கொடுத்து முடிஞ்சு போச்சு. ரைட். ஸோ இது வரைக்கும் அரௌண்ட் 80% ஆஃப் லெசன் நம்ம எழுதிட்டோம்.
இன்னும் மீன் ஃப்ரீ பாத்துன்னு ஒரு கேஸ் பேசணும். அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல்லோட ஈக்குபார்ட்டிஷன் எனர்ஜின்னு ஒரு கேஸ் பேசணும். ரெண்டும் முடிஞ்சது அப்படின்னா நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட டாபிக் நல்லா கத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை சரி எஃப் மிக்ஸ் கொடுத்துட்டு காமா மிக்ஸ் கேட்டா என்ன பண்றது? உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இதுல சம் கேட்க மாட்டாங்க. ஆனா மிக்ஸ் பண்ணி கேட்பாங்கல்ல. எஃப் மிக்ஸ் தெரியும், காமா மிக்ஸ் சொல்லுங்க. காமா மிக்ஸ் தெரியும், எஃப் மிக்ஸ் சொல்லுங்க. இப்ப காமா மிக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 2/f மிக்ஸ், இதை யூஸ் பண்ணி சம்மா போடுங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ, மோனோ டை நான் லீனியர்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இதுல தான் சம் கேட்க மாட்டாங்க. இந்த நம்பரை எங்கேயாவது யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த மிக்ஸ் பண்ணி கேட்கறதுல இப்போ கண்டிப்பா ப்ராப்ளம் கேட்பாங்க. காமா மிக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 2/f மிக்ஸ். ரைட்டா? ஒரே நிமிஷம். இப்போ எல்லாம் உசுரோட தானே இருக்கீங்க? ரைட். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒரு 20 மினிட்ஸ் உட்காரலாம் தானே? அஃப்ரீன்ல இருந்து விஸ்ருதி வரைக்கும். எஸ்னா எஸ் சொல்லு, நோனா நோ சொல்லு. நோ சார், கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு சார். ரைட். வேற எனக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்கான்னு சொன்னேன். சும்மா நீங்களும் சின்னதா அப்படியே பிரீத் பண்ணிக்கோ. இல்லைன்னா நான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். பிரேக் எடுத்துக்கிட்டேன்னா எடுத்துக்கோ, இல்லை தண்ணி குடிக்கணும்னா தண்ணி குடிச்சிட்டு வா, இல்லை உங்க அம்மா போயிட்டு ஒரு ஹாய் சொன்னா சொல்லிட்டு வா. 2 நிமிஷம் மட்டும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். சார் 8:30 கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு சார். 8:30 தானடா? 15 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். சரி அப்போ உட்காருங்களா? ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல முடிச்சிடும். ரைட். உங்கள்கிட்ட அது கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன், கேட்டதுனால இப்போ தப்பா போயிடுச்சு. நீ கிளாஸே இருக்குன்னாலும் பரவாயில்ல, பிசிக்ஸ் முடிச்சுட்டு போயிடலாம். நான் என்ன சார்ட்ட சொல்றேன், ஒரு 8:40 ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இப்போ அடுத்தது மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத், மீன் ஃப்ரீ பாத். ஒரே நிமிஷம், ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். மீன் ஃப்ரீ பாத். எல்லாத்துக்குமே ஒரு லெட்டர் வச்சிருப்பீங்களே சார், ஏற்கனவே சொன்ன கதை தான். லாம்டா. மீன் ஃப்ரீ பாத் ஒன்றும் இல்லை, பாத் அப்படின்னா இது ஒரு டிஸ்டன்ஸ். இது ஒரு டிஸ்டன்ஸ். 2023 நீட் பேப்பர் மீன் ஃப்ரீ பாத்தோட எக்ஸ்பிரஷன் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க. மீன் ஃப்ரீ பாத் சம்மலாம் பெருசா கேட்க மாட்டாங்க, டைரக்டா அந்த ஈக்குவேஷன் தான். The average distance traveled by a molecule between two successive collision. இங்க ஒரு மாலிகுல் இருக்கு, இங்க ஒரு மாலிகுல் இருக்கு, இங்க ஒரு மாலிகுல் இருக்கு. இந்த மாலிகுல் போயிட்டு இதுல மோதுது, மோதின பிறகு இதுல மோதுது. இது வந்து ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 7 மீட்டர்னு வச்சுக்கோங்க. 5 + 7/2 6. இதுதான் மீன் ஃப்ரீ பாத். சார் சரியா புரியலையே. The average distance, கேர்ஃபுல்லா கவனி. The average distance traveled by a molecule between two successive collisions. Two successive collision, 2 அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடைப்பட்ட சராசரி தூரம். 2 successive collision, 2 collision அடுத்தடுத்து நடக்கணும். அவங்க 2 பேருக்கான ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். அப்போ வாட் டஸ் மீன் ஃப்ரீ பாத்னு கேட்கும் பொழுது, the average distance traveled by a molecule between two successive collision, இதுக்கு பேரு மீன் ஃப்ரீ பாத். it denote lambda. lambda என்ன சார் ஃபார்முலா? 1/√2 pi n d ஸ்கொயர். இந்த d நீ யாரோன்னு நினைச்சிடாத, டென்சிட்டி 1/√2 pi n ரோ ஸ்கொயர்னு சொன்னாலும் சரிதான். டென்சிட்டி டென்சிட்டி இல்ல தப்பு பண்றேன். இங்க டென்சிட்டி வராது, இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டென்சிட்டி வரும். சாரி பா. இந்த டி ஸ்கொயர்ல இந்த டி வந்து டயாமீட்டர், மாத்தி சொல்லிட்டேன். இது என்னோட தப்பு தான். இது டி வந்து டயாமீட்டர், டென்சிட்டி வேற இடத்துல வரப்போகுது. இதோ கொஞ்ச நேரத்துல வரும் பாருங்களேன். என்னங்க சார்? என்னன்னா நம்பர் டென்சிட்டி. இப்ப நான் சமாளிக்கலாம் இல்ல, நிஜமாலுமே நான் தான் தப்பு பண்ணேன். டிய டயாமீட்டர்னு சொல்லிட்டேன், சரி டென்சிட்டின்னு சொல்லிட்டேன். இந்த ஈக்குவேஷன்ல இப்ப டென்சிட்டி வரும், அந்த ஞாபகத்துல மாத்தி சொல்லிட்டேன். கவனமா. ஸோ மீன் ஃப்ரீ பாத் 1/√2 pi n d ஸ்கொயர்.
சரி, டி டயாமீட்டர்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மாலிகுலோட டயாமீட்டர். என்னன்னா நம்பர் டென்சிட்டி அப்படின்னா என்னங்க சார்? பட் பிசிக்ஸ்ல கேபிட்டல் எண்ணுக்கும் ஸ்மால் எண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேபிட்டல் எண் அப்படின்னா டோட்டல் நம்பர்னு அர்த்தம். கேபிட்டல் எண் பெர் யூனிட் வால்யூம், பெர் யூனிட் ஏரியா, பெர் யூனிட் லென்த், ஸ்பெசிபிக்கா பெர் யூனிட்னு சொன்னாங்கன்னா அதுதான் நம்பர் டென்சிட்டி. நம்பர் டென்சிட்டினா பெர் யூனிட்டுக்குள்ளார இருந்தா நம்பர் டென்சிட்டி, டோட்டலா இருந்தா டோட்டல் நம்பரு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல் 100 பெர் யூனிட் வால்யூம். என்கிட்ட 10 வால்யூம் இருக்கு. அப்ப n என்ன? 100/10. அப்ப ஆன்சர் n வந்து 10 n வந்து 10. அப்போ நம்பர் டென்சிட்டினா பெர் யூனிட் வால்யூம்ல 10 பேர் இருக்காங்க. மொத்தமா அந்த ஹால் ஃபுல்லா 100 பேர் இருக்காங்க. இப்போ n தெரிஞ்சிருச்சு. கேபிட்டல் N எனக்கு வேணும்னா வால்யூம் ஆல்ரெடி 10ன்னு தெரியும். கேபிட்டல் N = n × v. அதனால 10 × 10 100. நல்லா கத்துக்குங்க. கேபிட்டல் N வேற, ஸ்மால் n வேற. ஸ்மால் n நம்பர் டென்சிட்டி, கேபிட்டல் N டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல். கத்துக்கிட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் இங்க வந்துருங்க. lambda = 1/√2 pi n d² ன்னு கத்து கொடுத்தேன். இந்த இடத்துல ரோக்கு பதிலா உங்க எல்லாருக்கும் தெரியும் மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு பதிலா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்டு மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல் பை v. ரோ = இந்த n/v இப்பதான் பாத்தீங்க, n × ஸ்மால் m. n-க்கு பதிலா ρ/m ன்னு எழுதலாம். lambda = 1/√2 pi, n-க்கு பதிலா ρ/m மேல போயிடுச்சு d². ரைட்டா? பட் வித் ரெஸ்பெக்ட் டு n-ஆ இருந்தா இதான் ஃபார்முலா, வித் ரெஸ்பெக்ட் டு ρ-ஆ இருந்தா இதான் ஃபார்முலா. ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ நீங்க அப்படி டிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்ததுன்னு நான் இங்க சொல்லியிருக்கேன். அப்ப lambda = 1/√2 pi n d². d டயாமீட்டர் குழப்பிக்காத. இங்க ரோ d², ரோ டென்சிட்டி, d டயாமீட்டர். கீழே ரோ வந்தா மேல கண்டிப்பா m வரும். n வந்தா மேல 1 தான் வரும். ஞாபகம் இவ்வளவுதான் மீன் ஃப்ரீ பாத். So mean free path, the average distance traveled by a molecule between two successive collision. இதுதான் மீன் ஃப்ரீ பாத். ரைட்டா? லாஸ்ட் டாபிக் ஓடியாண்டோம். மேக்ஸ்வெல்லோட ஈக்குபார்ட்டீசியன் எனர்ஜி. அப்படியே அந்த பேர்லே ஆன்சர் இருக்கும். மேக்ஸ்வெல்லோட ஈக்குபார்ட்டீசியன் எனர்ஜி. ஒரே நிமிஷம் பொறுமையா கத்துக் கொடுக்குறேன். கொஞ்சம் லேசா குழப்பற மாதிரி இருக்கும். ஒருவேளை புரியலன்னா சார் என்ன கூப்பிடுறேன். மேக்ஸ்வெல் லா ஆஃப் ஈக்குபார்ட்டீசியன் எனர்ஜி. ஒரே ஒரு வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம். எனர்ஜி பொறுமையா கத்துக் கொடுக்குறேன். புரியலன்னா என்கிட்ட சொல்லிடு. எனர்ஜி அசோசியேட்டட் with each degree of freedom. அப்படின்னா என்னங்க சார்? இப்போ மோனோ அட்டாமிக்கா இருந்தா 3 வழியில போயிட்டு எனர்ஜியை வாங்கிட்டு வரும். டயட்டாமிக்கா இருந்தா 5 வழியில போயிட்டு வாங்கிட்டு வரும். நான் லீனியரா இருந்தா 6 வழியில போயிட்டு வரும். போறாங்கல்ல, போயிட்டு அவங்க எவ்வளவு தெரியுமா வாங்கிட்டு வருவாங்க? இவ்வளவுதான் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ மோனோ அட்டாமிக் 3 வழியில போகுது. ஒரு வழியில போனா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட், அதுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளவுனா 1/2 kT. இந்த லைனை ஒழுங்கா படிங்க. எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1/2 kT. 1/2 kT. இது ஜென்ரலா நான் எப்படி சொல்ல போறேன்னா f/2 kT. f/2 kT. இனிமேல் உங்களுக்கு இஷ்யூ சொல்லப்ப மோனோவா இருந்தா டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி எவ்வளோ? மோனோவா இருந்தா 3/2 kT. டயட்டாமிக்கா இருந்ததுன்னா 5/2 kT. நான் லீனியரா இருந்ததுன்னா 6/2 kT. அதனால 3 kT. அதே லீனியரா இருந்தா 7/2 kT. லீனியரை பெருசா கண்டுக்காத. லீனியரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 7 மட்டும் தெரிஞ்சுக்கோ. டோட்டல் எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் மாலிகுல். பொறுமையா கவனி.
இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு மோனோ இங்க இருக்கு, எக்ஸ் பக்கம் போகுது, ஒய் பக்கம் போகுது, இசட் பக்கம் போகுது. ஒரு ஆக்சிஸ்ல மட்டும் போயிட்டு எவ்வளவு எனர்ஜி வாங்கிட்டு வரும்? 1/2 kT. மோனோ எத்தனை பக்கம் போக முடியும்? 3 பக்கம் போக முடியும். அதனால டோட்டலா அது எவ்வளவு சம்பாரிச்சிட்டு வரும்? 3/2 kT. அப்ப என் கேள்வி என்னன்னா, கேள்வி எப்படி இருக்கும்னா, டோட்டல் எனர்ஜி associated with each molecule. ஒரு மாலிகுல் போயிட்டு எவ்வளோ எனர்ஜியை வாங்கிட்டு வரும்? ஒரு பக்கம் போனா 1/2 kT. எத்தனை பக்கம் போகுதோ அத்தனை by 2 kT. அப்போ ஃபார் மோனோ 3/2 kT, டயட்டாமிக் 5/2 kT, நான் லீனியர் 3 kT. ரைட்டா? அடுத்தது கொஞ்சம் பொறுமையா ஒரு 5 லைன் எழுதுறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. கொஸ்டின் நம்பர் 1 உங்க ஆப்ஷன்ல எப்படி வேணாலும் இருக்கும். நான் ஒரு லாஸ்டா ஒரு ஐடியா சொல்றேன், அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு ஆன்சர் டிக் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. டோட்டல் எனர்ஜி அசோசியேட்டட் வித் n மாலிகுல்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க. F/2 kT யாரு? டோட்டல் எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் மாலிகுல். பொறுமையா கவனி எல்லாருமே. டோட்டல் எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் மாலிகுல். ஒரு மாலிகுல் எவ்வளவு எனர்ஜி வாங்கிட்டு வரும்னா F/2 kT. அப்ப n மாலிகுல் சேர்ந்து எவ்வளவு வாங்கிட்டு வரும்? யாரா சொல்ல முடியுமா? F/2 NKT. அவ்வளவுதான். F/2 NKT. எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன படிங்க. நான் ஒரு ஆள் போய் எவ்வளவு வாங்கிட்டு வருவான்னா F/2 kT. என்கிட்ட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா NKT. எங்கேயாவது படிச்ச ஞாபகம் இருக்கா? K = R/N0. அப்ப K = R/N கூட எழுதலாம் சார். அப்ப R = NK எழுதலாமா? இந்த NK இருக்குல்ல, இதெல்லாம் நேத்து கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன், வராதவங்க குழப்பிக்காது. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் R/N0. ரைட்டா? இப்ப ரெண்டாவது நான் எப்படி எழுத போறேன்னா, டோட்டல் எனர்ஜி associated with 1 mole. n மாலிகுல் தான் 1 மோல்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 1 மோல்னு வந்துட்டா இது ரைட்டு தான், அப்படி இல்லைன்னா இப்படி எழுதினாலும் ரைட்டு தான். முதல்ல பொறுமையா கத்துக்கணும். அவங்க n மாலிகுல் கேட்டிருக்காங்களா 1 மோல் கேட்டிருக்காங்களான்னு பதில் சொல்லணும். இதே மோனோவா இருந்தா 3/2 NKT, டயட்டாமிக்கா இருந்தா 5/2 NKT. உனக்கு புரியுதா? n மாலிகுல், ஈச் மாலிகுல் 1 மோல். கொஸ்டின் மாறும். F நீ கொடுத்துருவ, மோனோவா இருந்தா 3 கொடுத்துருவ, டயா இருந்தா 5 கொடுத்துருவ, நான் லீனியரா இருந்தா 6 கொடுத்துருவீங்க. அது இங்க பிரச்சனை இல்லை. ஒரு ஆளுக்கு கேட்கறாங்களா, n நம்பருக்கு கேட்கறாங்களா, இல்ல ஒரு மோலுக்கு கேட்கறாங்களா? அடுத்த லைன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? 1 மோல் சொல்லிட்டோமா? அப்ப மூணாவது லைன் டோட்டல் எனர்ஜி அசோசியேட்டட் வித் மேக்ஸிமம் மோல் எவ்வளவு இருக்கும்? மியூ மோல்ஸ். இங்க என்ன நம்மளால சொல்ல முடியாது, மாலிகுல் தான் என்னன்னு சொல்ல முடியும். மியூ மோல்ஸ். அப்ப இது எப்படி மாறும்? F/2 மியூ RT. F/2 மியூ RT. ரைட்டா? இல்ல மோனோவோடது வேணும்னா 3/2 மியூ RT, டயட்டாமிக் 5/2 மியூ RT, பாலியட்டாமிக் நான் லீனியர் 6/2 மியூ RT, 3 மியூ RT. கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன சொல்லி கொடுத்தேன்? ஈச் மாலிகுல் சொல்லி கொடுத்துருக்கேன் F/2 kT, n மாலிகுல் F/2 NKT, 1 மோல் F/2 RT, மியூ மோல் F/2 மியூ RT. அடுத்தது டோட்டல் எனர்ஜி associated with each gram. இந்த மியூ ஆர் என்ன ஆயிடுதுன்னா ஸ்மால் ஆர் ஆயிடுது. ரைட்டா? அவ்வளோ டீட்டெயிலாக உள்ள போக தேவையில்ல. அந்த மியூ ஆருக்கு பதிலாக ஸ்மால் ஆர். அப்படின்னா F/2 ஸ்மால் ஆர் இன்டு டி. ஈச் கிராம், ஒரு கிராமுக்கு எவ்வளோ? F/2 RT, F/2 ஸ்மால் ஆர் இன்டு டி. ஈச் கிராம் சொல்லிட்டேன்ல. அடுத்த லைன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப டெப்தா பேசியிருக்கேன், எல்லா லைனையும் ஒழுங்கா படிச்சுக்கோங்க.
டோட்டல் எனர்ஜி associated with m கிராம். இது ஈச் கிராம். என்கிட்ட டோட்டலா m கிராம் இருக்குல்ல, அப்ப என்ன ஆகுது? F/2 mRT. இது வரைக்கும் நீங்க வரணும். ஒரு ஆளுக்கு கேக்குறாங்களா, நிறைய பேருக்கு கேக்குறாங்களா? ஒரு மோலுக்கு கேக்குறாங்களா, நிறைய மோலுக்கு கேக்குறாங்களா? ஒரு கிராமுக்கு கேக்குறாங்களா, m கிராமுக்கு கேக்குறாங்களா? ரைட்டா? ஆனா ஒரு பக்கம் போனா எவ்வளவு earn பண்ணிட்டு வருவான்? 1/2 kT. மோனோவா இருந்தா 3/2 kT. டையா இருந்தா 5/2 kT. இதே எண்ணா இருந்தா 3/2 NKT. அதாவது மோனோவுக்கு சொல்றேன் 3/2 NKT. ரைட்டா? 1 மோலா இருந்தா F/2 RT. F/2 RT. மியூ மோலா இருந்தா F/2 மியூ RT. ஈச் கிராம் F/2 ஸ்மால் RT. m கிராம் F/2 mRT. ரைட்டா? இதுக்கு மேல இந்த லெசன்ல ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு நல்லா கத்து கொடுத்துருக்கேன். ஸ்மாலர் என்ன? கிராம், ஈச் கிராம் 1 or 2 or இது வந்து ஆர்ன்றது அங்க ஈச் கிராம். டோட்டல் எனர்ஜி அசோசியேட் ஈச் கிராம். இது இந்த இடத்துல m கிராம். இது அதனால mr. ரைட்டா? அடுத்தது ஒரே நிமிஷம். பெருசா நான் ஒன்னும் டைம் எடுத்துக்கல. 15லயே முடிச்சிட்டேன். வேகமாவும் போல.